ஒரு பேக் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சரி, இப்ப நம்ம என்ன விளையாடுறது? வேற என்ன, பார்ட்டி நடத்துற மாதிரி விளையாடுவோம். பார்ட்டி நடத்துற மாதிரியா? ஆனா இன்னைக்கு யாருக்கும் பர்த்டே இல்லையே. அப்பா அடிக்கடி காரணமே இல்லாம பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாரு. பார்ட்டி கொண்டாட நிறைய காரணம் இருக்கும். என்னவோ பாப்பா. என்ன இது? அப்படிதான் நினைக்கிறேன். இது ஒரு லேடிஸ் பேக். சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமா? மாட்டிட்டு இருக்கு, திறக்கவே முடியல. உள்ள நகை இருக்கு. கத்தாத பாரு. ஒருவேளை மகனோட்ட மேடம் இத விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்ப இந்த ஊர்லயே இல்ல. இல்லாம இந்த பேக தொலைச்சிட்டு போறதுக்காக காசு காப்பி வரைக்கும் வந்துட்டு போயிருக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் நடக்கலாம் காசாமா. ஒருவேளை இப்படி இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் இந்த பேக் யாருக்கிட்ட இருந்தா அதை அபகரிச்சுட்டு வந்திருந்தானா? அப்படிலாம் கூட நடக்குமா? நான் ஒரு டிடெக்டிவ் ப்ரோக்ராம்ல பார்த்தேன். இப்படி பண்றவங்க நகையை மறைச்சு வைக்கிறதுக்காக வேணும்னே இந்த மாதிரி ஒரு அழகான லேடிஸ் பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையை விட்டு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். என்ன வம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்க? எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இத அபகரிச்சு இங்க போட்டுட்டு போனவன் திரும்ப இங்க வருவான்னு தோணுது. அப்ப நாம இத இங்கேயே போட்டுட்டு போயிடலாம். வேணாம், இந்த பேக் எடுத்துட்டு போய் நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். காசு காப்பையில எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது. அதை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. வாங்க போலாம்.